ஏன் அழகி இந்த அடிக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்துட்டோம்னு உங்க அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம். ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அபிராமி கிடைக்கண்களே. ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன். அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது? ஏன் பயந்துட்டீங்களோ? திடீர்னு திருமணம் உடனே உங்க நம்பரை சொல்லுங்க. 26 36 46ங்க. வெளியூருங்களா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது. ஐயோ ஐயோ. எந்த ஊரு? காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தா. கானாடு காத்தானா? கொஞ்சம் ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க. பொறு பொறு. இப்போ நம்பரை சொல்லு. அதான் நான் சொன்னல 26 36 46ன்னு. ஹலோ, கானாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருங்கம்மா. இரு நான் முதல்ல பேசிக்கிறேன். அக்கா தீர்த்தக்காவா? நான் தாங்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்தல, வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ணேன். 5 மணிக்கெல்லாம் உடனே இறக்கிட்டாக்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா. இது யாரு இப்ப கூப்பிட்டது? எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல தான் போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுகளை கூட்டி வர முடியும். அவங்க எந்த தெருவுல இருக்காங்க? எங்க அக்கா தெருவுல இருக்கு. ஓ, கூட்டிட்டு போயிருக்காங்களா? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இது எங்க அக்கா மாதிரி தான். சரி சரி கூப்பிடுங்க. ஓடியாருதா அக்கா? அமிர்தா அக்காவா? என்ன பத்த ஆத்தா, உன்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க முடியலையம்மா. என் கண்ணுக்குள்ளே இருந்தேம்மா. என்ன பத்தாமா? ஆமா வந்து இறங்கிட்டேன். அதான் வந்து இறங்கணும் உனக்கு போன் பண்றேன். அப்புறம்க்கா அந்த கருப்பியா இருக்கான்ல, அவன் நெல்லு காசு கொடுப்பான். அதை கரெக்டா வாங்கிக்க. 10 20 குறைச்சு கொடுப்பான். விளக்க மாத்த கொஞ்சம் அடிச்சு காசை பிடிங்கிரு என்ன. அப்புறம் ஏத்து விட்டு இருளாக்கி 2 சம்பு கோமியை கொடுத்துருக்கேன், அதுக்கு காசை வாங்கிரு. அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன்க்கா, நாட்டு முட்டை. அதை பிரியம் இருந்தா காசாக்கி இல்ல உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து. அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போகும். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பொழின்னு சொல்லிச்ச, இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காளா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகீழ இருக்கா? என்னப்பா? ஐயோ, பக்கத்துல இருக்கார பிள்ளைங்க தங்கச்சி மாதிரிங்க 10 நாளா இடுப்பொழிக்குது இடுப்பொழிக்குன்னு சொல்லிக்கிருந்துச்சு. ஆஸ்பத்திரியில் பிள்ளை எப்ப பிறகுன்னு டாக்டர் தெரியாதுங்கிறானா? இருக்கட்டும், நம்ம கையில என்ன இருக்கு? சரி சரி வச்சுட்டா 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 வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா மிச்சேட்டனா காப்பி தண்ணியை குடிச்சுக்கங்க. என்னது? போன் பேசுற காசுங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். மிஷின் நிக்கிறதுக்கு எதுக்கு என்ன இருக்கு? நீ எவ்வளவு பேசிருக்காங்கறத மிஷின் இப்ப சொல்லு. ஏங்க மிஷின் பேச்ச கட்டி தான் மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுறீங்களா? ஆமா. 650 ரூபா. 650? என்னத்துக்கு? ஏய் 650 ரூபாய் புள்ள, இந்த போன் பேசுறதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள்ள எனக்கு அப்பயே தெரியும்டா. நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எக்ஸ்ட்ரா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும். அது கோட் நம்பர்யா? கோடு நம்பர், ரோடு நம்பர், உங்க வீட்டு நம்பர்லாம் கேட்டறேன் உங்ககிட்ட. அது போடாம எப்படியா பேச முடியும்? பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன். 200 தடவை பேசிருக்கேன்டா. அது லோக்கல்யா? லோக்கல். எத்தனை ரவுடி வச்சு இந்த பூத்து நடந்துக்கிட்டு இருக்க? நீ பெரிய ரவுடியாடா? என்ன வாடா அடிச்சு விட்ட? என்ன ஒண்ணு ஊரா வெட்டலடா குடுறா மார காமடா. நீ எங்க போய் ஓட மாட்டே? ஐயோ இருப்பா. என்ன? நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்கயா. போன் பண்ணணும்னு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போனை போட்டு கையில கொடுத்தேன். பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா, என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு அறுவாள் எடுத்து வெட்டாயா? எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா? இல்லையா, கோட் நம்பர் தான் எக்ஸ்ட்ரா நம்பருங்கடா. ஐயா நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோடு நம்பர் நான் அவன்கிட்ட கேட்டனா? நான் கேட்டனா உன்கிட்ட? கேட்டனா? ஏன் நம்பர் மட்டும் தானே உன்னை போட சொன்னேன். அதால ஓடல. கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு? காரைக்குடி பக்கத்துல கானாடு காத்தா. என்ன விஷயம்? கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னையா நீ விவரம் கடத்தமா பேசிக்கிட்டு இருக்க? கோடு நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்? இல்லப்பா, எக்ஸ்ட்ரா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன். சாகுறேக்கு ஐஜி விடுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட. நான் தான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொன்னல. மெட்ராஸ்ல எல்லா ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல். எந்த ஹோட்டலுக்கு ஏத்தாப்லன்னு சொன்னீங்க? ஐஜி வீட்டுக்கு எதுக்கு ஹோட்டல் சொன்னலையா? அடச்சி தக்கியா இருங்க. முதல்ல மூஞ்ச மகர கட்டையும் பாத்தீங்களா? கஸ்மாலம் இம்மா பெரிய வாயத்தாரு பூசணிக்கா உங்களெல்லாம் வச்சு இஸ்தியம் உடம்பே புண்ணா போச்சா? ஒரு புல் அச்சாதான் எனக்கு சரி வரும். இறங்க திரும்ப எப்படி இறங்க முடியும்? கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. பேசுறான் பேச்சு. ஏ வாட்ச்மேனே கொஞ்சம் வெளியே வாப்பா. வாட்ச்மேனா?
என்ன வேணும் உனக்கு? ஐஜிய பார்க்கணும். சென்றி அம்மா, யார் அவங்க? குமாரசாமி அக்கா பையன் இன்னொருத்தர் வந்திருக்காருமா. குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு. வா 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 வா. ஆமா அம்மா கும்பிடுமா. சரி 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 நல்லா இரு. நீ யாருன்னு சொன்ன? நான் தான் குமாரசாமி அக்கா பையன், இது அவரோட பொண்ணு. என்னப்பா இது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, இப்ப நீ வேற வந்திருக்க? ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்கானா? ஐயோ, இவதான் அவர் அக்கா பையன், நான் அவர் பொண்ணு. ஆமாம்மா, நான் தான் உண்மையான அக்கா பையன். என்ன ஒரே குழப்பமா இருக்கு? செட்டியா? என் பேர் மாடசாமி செட்டியார். ஒண்ணு இல்லப்பா. ஆமா, இவனா? இவன் எப்ப இங்க வந்தா? கூப்பிட்டீங்களாமா? என்ன செட்டியார் இது? குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இங்க இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு. எது? இவன் எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா, இவன் சுத்த பிராடுமா. எங்க மாமா கூப்பிடுங்க, நேரா வச்சு விசாரிப்போம். மாமா இங்க எங்கேயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவரை இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு. என்னது? எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லையா? ஏமா, அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுக்கிட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா. என்னப்பா குழப்புறீங்க? என்ன செட்டியார் இது? ஒரு நிமிஷம் போடுங்கம்மா, இப்போ வந்துடுறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, பயந்து ஓடுறான் பாருங்க. அம்மா, எங்க மாமா பேசுறாரு. குமாரசாமியா? எங்க மாமா? மாமா மாமா? ஆமா உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, நான் தான். ஆமா. ஓஹோ, அப்படியா? சரி சரி சரி. இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சொன்னாரா உண்மையை சொன்னாரா? சொன்னாருப்பா. அவர் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னாரு? உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானாமே. ஆமா, பழனிசாமி. அவன் தான் இவர். எது பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே, போதுமுனே, நம்ம பிரிஞ்சது போதுமுனே. இதுக்குதான் அவ்வளவு உரிமையோட அடிச்சா நீ? என் தங்கமே, என் தங்கமே. ஏன் எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? இல்லன்னு நம்ம ஊரு நீல நான் பிளாஷ்பேக்கா? நீ நானும் குளிக்கும் போது உன் டவுசரை என் டவுசர் நினைச்சு முள்ளு மேல தூக்கி வீசினியே, நான் உள்ள ஞாபகம் இல்ல? நான் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே. சரி, அந்த ட்ரவுசர் என்ன பண்ண? அதுக்கப்புறம் 10 வருஷம் விடாம நான் யூஸ் பண்ணனே. அப்புறம் பங்காளி, இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு இவ? ஆஹா, இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு. எப்படி இருக்கே மாமா? இம்புட்டு நாள் எங்க இருந்திய? அவர் எங்கேயும் இல்ல, இங்கதான் இருந்தாரு. சரி பங்காளி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம். மாமா இல்லைங்கும் போது எங்களுக்கு இங்க என்ன வேலை? வா போவோம். எனக்கு கொஞ்ச நாள் இங்க இருந்து சுத்தி பார்க்கணும். அடியே, உனக்கு நான் சுத்தி காட்டுறேன், ஏன் கூட வாடி போவோம். நீ தள்ளியா? தள்ளியாவா? நான் தான் வேற வேலைக்கு தள்ளி போறேன் உன்னைய. ஐயோ, ட்ராக் வேற ரூட்ல போகுது. அடியே இந்தாடி. பங்காளி மேல இருக்க மோகத்தை கலைக்கணும்னா அழகிய பிசிக்கலா டச் பண்ணணும். அவளா வந்து நம்ம மேல விழுகிற மாதிரி செட்டப் பண்ணி உடம்பு ரீதியா ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திட்டோம்னா ஒரு வைப்ரேஷன், அதாவது ரசாயன மாற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் நம்ம பங்காளி பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். வர்ற மாதிரி தெரியுது, முட்டி உடைச்சிட வேண்டியதான். பிசிக்கல் டச் ஒர்க் அவுட் ஆயிருச்சுரா, ஒர்க் அவுட் ஆயிருச்சா? ஓ கனவா? இத உண்மையாக்கிற வேண்டியதான். வர்றா 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 வர்றா. ஆஹா, கண்ணு மிக்கிற நேரத்துல கனெக்ஷன் கை மாறிடுச்சு ஐயா. கதவை வேற முடிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஹலோ ஹலோ, மே ஐ கம்மிங்? நல்ல வேலை தாப்பா போடல, இதுக்குள்ளதானே வந்துச்சுக்க. எந்திரு. பங்காளி இருந்து என் பாவத்தை கை வைக்கிறீங்க, நியாயமா அது?
அறிவு இருக்கு அவனுக்கு? நானா கை வச்சேன்? எப்பா, அந்த பிள்ளை தான் தெரியாதனமா மேல வந்து விழுந்தா. அதான் ஜாக்குன்னு பொம்பளை பிள்ளை புதருக்குள்ளே போட்டு செட்டில் ஆயிட்டு சட்டுப்புட்டு உதறி விட்டு எந்திரிப்பா. பதறுதுப்பா எனக்கு. ஏய், நான் ஒண்ணும் தெரியாம வந்து விழல, தெரிஞ்சுதான் வந்து விழுந்தேன். தெரிஞ்சு விழுந்தியா? ஏன்? இந்த வீட்டுக்கு இவங்கதான் சரியான மேஸ்திரி. ஐயோ, இவன் பல வீட்டை கட்டின வண்டி. இருக்கட்டுமே, இந்த வீட்டையும் சேர்த்து கட்டட்டும். அட பாவி, சோத்த திங்கிறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கிறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பட்ட தைரியம் உனக்கு? இப்படி பண்ணிட்டியே நீ, என் வாழ்க்கையே அழிச்சிட்ட. என்னாச்சு? அவங்களே கேளுங்க. என்னாச்சு? அவகிட்ட கேளுங்க. பதில் சொல்லுங்க, என்னாச்சு? இத பாருங்க, நான் தூங்கும் போது என் கழுத்துல தாலியை கட்டிவிட்டாங்க. அப்படியாயா? அப்படித்தான். ஒரு பொண்ணு தூங்கி இருக்கும் போது கழுத்து தாலி கட்டி வெக்கமா இல்ல உனக்கு? முடிச்சிருந்தா ஒத்துக்கிற மாட்டான்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அடிக்காதீயா. கையெடுங்க, கையெடுங்கன்னு சொல்றேன்ல. 1000 தான் இருந்தாலும் அவ என்ன தொட்டு தாலி கட்டின மேஸ்திரி என் புருஷன். ஆமா, இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல யாரும் தலையிட வேணாம். ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? பாவீங்களா? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். கடைசி வரைக்கும் இப்படி வந்துருங்க. நீங்க கிளம்பலாம். இப்பயே கிளம்பல எப்படி பங்காளி? இருந்து பஸ்ல முடிச்சுட்டு காலையில முதல் பஸ் கிளம்பிடுறோம். காலையில அவன் மனசு மாறினா நான் பொறுப்பு. ஆத்தி, நான் இப்பயே கிளம்பிடுறேன் சாமி. அப்பனே விநாயக பெருமானே, மூல பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. அப்பா, ஊர்ல எத்தனையோ சாமி இருக்கு, அத்தனையும் விட்டுவிட்டு ஒன்னே மட்டும் நான் ஏன் கும்பிடுறேன்? நீ கட்ட பிரம்மச்சாரி, ஆனா நான் இப்போதைக்கு பிரம்மச்சாரி. நீ எப்பவும் மாற மாட்ட, ஆனா நான் அப்பப்ப மாறுவேன். ஏன்னா எனக்கு நிறைய சில்லற பத்தி இருக்கு. போற இடங்கள்ல ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவேன். அப்ப ஏதாச்சும் சிக்கலுக்கு வந்துச்சுன்னா நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே? ஆஹா, கணவருக்கு காணிக்க பண்ணுமே, காசு இல்லையே, என்ன பண்றது? சாமி, இதோ வந்துட்டேன், வந்துட்டே இருக்கேன். வாங்க வாங்க, ஆரத்தி எடுத்துங்க. என்ன சாமி மேல? யாரோ ஒரு அதை எடுத்து உண்டியல் ஏண்டா என் தட்டுல இருந்து காசு எடுத்த? காசு எடுத்து பையில போட்டேன், பகவானுக்கு தானே போட்டேன். ஏன் காசு எடுத்து உண்டியல போறதுக்கு நீ யாரா கட்டையில போறவனே? உன் காசுன்னு எவன் சொன்னா? என்ன மாதிரி 10 பக்தர்கள் போட்ட காசு. 10 பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையும் தூக்கி உண்டியல போட்டா என் வயித்துக்கு என்ன பண்றது? பகத்துக்கு பெரிய பகத்துக்கு உடைக்கிற தேங்காய் கொண்டு போயிடுற, அவிக்கிற சுண்டலை கொண்டு போயிடுற, ஆனா மாசமா சம்பளம் தராங்கல்ல, அப்படியே தட்டுல போற காணிக்கை கொண்டு போற. ஒரு நாளைக்கு ஒரு காசு கூட கொண்டு போய் சொல்லியா? அப்படியே மூக்கு களவாண்டு போன மாதிரியா பேசிக்கிறேன்? பேசாம பேச்சு. பகவானுக்கு எடுத்து போட்ட காசையா பழிக்கிற நீ? திருப்பி வருவேன், தட்டுல காசு தான் மறுபடியும் எடுத்து போடுவேன். இஷ்டம் இல்ல வேற வேலைக்கு போ. கொஞ்சம் வாயே. போற வழியிலே ஒரு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுண்டா. என்ன இன்னைக்கு வெயிட்டிங்கா? ரொம்ப நேரமா பஸ்ஸே வரல, கொஞ்சம் லிஃப்ட் கூட. தாராளமா தரேன், 2 பேரும் முன்னால கூட உட்காந்துருங்க. 2 பேரும் எப்படி முன்னாடி உட்கார முடியும்? இருந்தாலும் உனக்கு ஆசை ஓவர். வா 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 வா, வாடி வாடி வாடி, செல்லம் வாடி. போலாமா? போலாம். எடு எடு எடு. ஏன் ஹரிச்சந்திர 2 கையில 2 வாட்ச் கட்டி இருக்கற? நீங்க மட்டும் 2 கால்ல 2 தோடு போடலாம், 2 கால்ல 2 கொலுசு போடலாம். நாங்க 2 கையில 2 வாட்ச் கட்ட கூடாது. வாயை முடிட்டு வாங்கடி, இல்ல வாய்க்கால தள்ளி விட்டு போயிருவேன். பேசா வாங்க. ஏய் ஆட்டாத. நான் இதுல கையெழுத்து போட்டுங்கண்ணே. டாக்டர்மா, சார் எப்படியா காப்பாத்திடுங்க. அவர் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் வெளியில நின்று அழுதுட்டு இருக்கு. சீக்கிரம் வண்டியை எடுத்து உள்ள ஒரு பேஷண்ட் இழுத்துட்டு கிடக்குதான். பெரிய பணக்காரனா? பணக்காரனா? ஐயோ, கையெழுத்து போறதுக்கு முன்னாடி மண்டே போட்டாரே. அது காரணம் அந்த ஆளு தான். அந்த ஆள் வெடிய போட்டு தான் அண்ணனை கொண்டுட்டான். அப்படியா? அவனை வாங்க புடிங்க. வாங்க போங்கயா, போங்கயா. அடிங்க அடிங்க. சொத்து கைக்கு வரதுக்கு முன்னாடி வெடிய வச்சு கொண்டுட்டியா பாவி. சொத்தெல்லாம் பாழா போச்சடா, என் சொத்தெல்லாம் வச்சுக்கிறேன்டா உன்னை. வாமா மூஞ்ச பாரு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானடா? டேய், எனக்கு இது சாதாரணம். அடி வாங்கினா டபுள் வின்னர். போய் வேலையை பாப்பமா, தள்ளு. அடி வாங்கி தரது ஒரு பெரிய அதிசயம். என்ன ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க? எதுவும் குரலி வித்த காட்டுறாங்களோ? யோ தள்ளியா இருக்கு, தள்ளு தள்ளு தள்ளு. என்ன கூட்டாங்க? என்ன கூட்டா? யோ என்னது? பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துருச்சுங்க. மயக்கம் போட்டுச்சா? யோ
ஒரு பிள்ளை மயக்க மட்டும் இருந்தா அப்படி கூடிண்டாய வேடிக்கை பாக்குறது மேற்கொண்டு மூச்சு முட்டிலே செத்து போவோம் இல்ல போ போலாம் அண்ணன் பாத்து நாட்டுல எம்பிட்டு போய் வேலை இல்லாம இருக்கான் பாரியா போலாம் உதவி ஐயோ நல்ல விஷயம் தானையா உன் பொண்ணு உண்டாயிருக்காயா என்னடா சொன்ன உண்டாயிருக்கான்னு சொன்னேன் கல்யாணமே ஆகாத பொண்ணு உண்டா இருக்கா டேய் உண்டாகிறதுக்கு கல்யாணம் ஆக வேண்டிய வயசு இல்லடா வயசுக்கு வந்தாவே போதும் தப்பு எங்கே நடந்திருக்கு ஓயாம என்னையே அடிக்காத சொல்றது கேளு டேய் என்ன இங்க வாடா இங்க ஆமா எல்லாரும் போயிட்டாங்க நீ மட்டும் ஏன்டா நின்னுகிட்டு இருக்க முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நிக்கிறேன் முடிவு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற இந்த சேட்டைய பண்ணதே நான் தானே கை கலப்பெல்லாம் வேண்டாம் 2 பேரையும் சேர்த்து வைக்கிற வழியை பாரு சிக்கிட்டான் தீர்ப்ப நீயே சொல்லு பெரிய ரவுடியா இருப்பானோ ஏண்டா என் பொண்ணை கெடுத்ததும் இல்லாம தீர்ப்பு சொல்ல வந்த தெய்வத்தியமா ஏத்து பேசுற உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னாச்சு நம்ம பார்வதி நர்ஸுக்குல அதுக்கு அழகான ஆம்பளை புள்ள பிறந்திருக்குனே ஏண்டா நரசுன்னா பிள்ளையே பிறப்படாதா அட அது இல்லனே அது அப்படியே ஒண்ணே மாதிரியே பிறந்திருக்குனே என்னைய மாதிரியா ஆமாண்ணே. என்னடா சொல்றீங்க ஆமாண்ணே நான் கூட பாத்துவாருண்ணே கை காலு வாயு மூக்கு கண்ணு எல்லாம் அசல் உன்ன மாதிரி எப்படின்னு தல்றா நான் கூட பாத்தனே அப்படியே உங்களை உரிச்சு வச்சிருக்கேன் ஆமா என்ன நடந்துச்சு டேய் டேய் அவன் நம்ம கூட வேலை பாக்குறவடா வதந்திய கிளப்பி ஏன் ஜோலிய முடிச்சிடாதீங்க அப்படின்னா எங்க பங்க பிரிச்சு கூட உங்க பங்கு ஏன் தகடா இருக்கு ஆஸ்பத்திரிக்குள்ள நோட்டா வசூல் பண்ணி ஓரமா நின்று எண்ணிட்டு இருந்தால அதைத்தான் பிரிச்சு கொடுக்கணும் டேய் இது நான் ஒவ்வொருத்த முன்னாடி ஓட ஓடி உழைச்சு வசூல் பண்ண காசு கிழிச்ச எல்லாம் லஞ்சமா வாங்கின காசு தானே லஞ்சம் தான்டா இல்லாதவன்ட்ட வாங்கினா இருக்கிறவன் பணக்காரன் வாங்கின காசு வாங்கினீ இல்ல எங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்ல குடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க குடுக்கலன்னா இப்ப நாங்க சொன்னமே பார்வதிக்கு பிறந்த பிள்ளை உன்ன மாதிரியே இருக்குன்னு அத நீ சொன்னதா அவ புருஷன் கிட்ட போய் சொல்லிடுவோமே அவன் புருஷன் யாருன்னு உனக்கு தெரியும் இல்ல யாரா மிலிட்டரி மிலிட்டரி மிரிச்சா என்ன ஆகும் தெரியுமா அச்சு தெரிச்சிரும் ஆரக்கா நசிங்கிரும் அண்டம் கலங்கிரும் பிண்டம் பிரிங்கிரும் பிண்டம் பிதிங்கிருமா டேய் உங்க சாவகாசமே வேணாம்டா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க பார்த்து எல்லாத்தையும் கொடுங்க போனா போது 10 ரூபா இருந்தா கொடு நான் பார்த்தா கொடுத்துறா இந்த வச்சுக்க வாங்க போலாம் வாங்க அட பீத்த போய் ஹாஃப் அன் அவர் கழிச்சு மாஸ்க் ரிமூவ் பண்ணிடு ஓகே மாத்திரை சாப்பிட்டீங்களா அப்புறம் என்னையா அப்புறம் வரல எடுக்க சொல்லிட்டாங்க எடுத்துக்கு முன்னால ஏத்திர வேண்டியதானே வாங்கி வரட்டா ஓகே என்னமா அது அரை மணி நேரத்துல எடுக்க சொன்னாங்க இந்த வாங்க வாங்குது ஐயோ சொல்லி இருந்தா இதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி நல்லா வளர்ந்துருக்கலாம்ல ஏன் அவன் மூக்கல மாட்டிட்ட மூச்சு குழைய மிதிச்சிட்டு நின்னா அவனுக்கு மூச்சு முட்டாம என்ன பண்ணும் இந்நேரம் அவன் செத்தே போயிருப்பான் அத்தி கொலக்கேஸ் ஆயிருக்குமே பின்ன ஆகாத எந்திரிக்கலாம் உள்ள அண்ணே என்னடா வாங்கண்ணே சும்மா எல்லாம் வர முடியாது அண்ணே நம்ம 2 பேரும் இன்னைக்கு லீவ் போடுறோம் நம்ம 2 பேரும் லீவ் போடுறோமா டேய் நான் அந்த ஹாஸ்பிடல்ல கம்பவுண்டர் நான் லீவ் போடலாம் நீ நோயாளி நீ எப்பறம் லீவ் போட முடியும் நாங்க என்ன வர்ற நோயாளியை பூரா வேலைக்கு சேர்த்து மாச சம்பளம் கொடுத்தா பெட்ல படுக்க வச்சிருக்கான் லீவ் போடுறதுக்கு காரணத்தமா பச்சிக்கிட்டு இருக்கா அட போங்கண்ணே இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்கண்ணே லீவ் போட்டாச்சு என்னடி ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன் எனக்கு திடீர்னு போட்டிருக்க வர வர அந்த கிராக்கோட டார்ச்சர் தாங்க முடியல யாரு வெங்கடாஜலபதி ஆமாடி வா எங்கயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் வாவ் இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க உங்களுக்கு ஆயுசு 1000 ஆளுக்கு 1000மா 1000 எல்லாம் வேணானே ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் இருந்தா போதும் ஓகே டேய் எது டேயா ஒண்ணு இல்லடா அவன சொன்னேன் அதான பாப்பேன். உன் தொல்லை தாங்க முடியாம தான் நான் லீவ் போட்டு வெளியில வந்தேன் ஏன்டா இப்படி பின்னாடி சுத்தி டார்ச்சர் பண்ற அண்ணே எங்க சுத்தனால ஆப்பனவர ஹாஸ்பிடல்ல இருக்கணும்டா ஓகேண்ணே சட்டம்பா காலம் தானே எடுத்துறேன் அந்திட்டா ஏய் எட்டி போட்டு வாங்கடா அண்ணா உங்க மேல என்கவுண்டர் போட்டுக்கறாங்க ஒரே ஃபீலிங்கா இருக்குது என்ன பண்ணலாங்கடா கொஞ்ச நாளைக்கு எங்க தலைமறை வாயிலானா என்னடா ஆமாண்ணா இந்த சிங்கத்தையே காட்டுக்குள்ள தலைமறைவா இருக்க சொல்றியா நீ எங்கடா அவளுங்க எங்க அவளுங்க ஏன்டா வேகாத வெயில்ல என் உசுர வாங்குற தூக்கி ஓட்டுங்கண்ணே தெரியும் வெண்ண திங்கிற நீ விரல சூப்பர் நானா பேசுன பேத்து முடியும் பெத்த ஆமா இங்கிட்டு தான் போயிருப்பாளுங்க
இந்த சிங்கம் எப்பயும் தலை நிமிந்து தானே நிக்கணும். நம்ம எதுக்கு மறைஞ்சு வாழணும்? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாண்ணா? என்னது? நெஞ்சு வலிக்குது குஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடலாம். நல்லா இருக்குதா? ஐயோ வண்டியில புகை வருதுண்ணே. உச்சி வெள்ள 1 மணி நேரம் வெறுந்தலையோட சுத்தம்னா புகை வராம என்னடா பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தீ கூட பிடிக்கும். இந்த பார், இதுக்கு மேல என்னால முடியாது. 5 நிமிஷத்துல ஆஸ்பத்திரியில இருந்து ஆகணும். ரைட்ண்ணே. மறுபடியும் ரைட்டா? போங்கடா. அண்ணா வண்டி வருதுண்ணா. ஓரமா போலாம்ண்ணா. இந்த ஏரியால நீ இஷ்டு போற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்குது? நான் முடியாதடா சொன்னேன். மறுபடியும் என்ன ரைட்ல திரும்ப சொன்னேன்? நான் ஓகே ரைட்டு ஆஸ்பத்திரிக்கு போலான்னு சொன்னேன். அது நீங்க தப்பா புரிஞ்சிட்டு ஒரு ஆளே அடிச்சு காலி பண்ணிட்டீங்களே. எது காலி ஆயிட்டானா? காலியாவல காலு மட்டும் தான் செதஞ்சு சின்ன பின்னமான மாதிரி தெரியுது. அண்ணே 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 கிட்ட போய் பாத்துட்டு போண்ணே. பேசாதீங்கடா, தூங்குடா, எழுந்திருங்க. ஆஹா, நம்ம இடத்துக்கே வந்துட்டாங்களையா. அர்ச்சந்திரா, உன் லைஃப் லைட்டா ஆடுறா. மோட்டர் பக்கம் ஏத்துறானே அந்த 8 பொட்ட பையன். அவனை அடையாளம் தெரியுமா உனக்கு? உக்காண்டு வந்தவனை தான் முழுசா பார்த்தேன். ஓட்டிட்டு வரவன பாட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். இவனுக்கு கவலைப்படாத, நாலா பக்கமும் ஆள் அனுப்பிச்சிருக்கேன். அவனை இழுத்துட்டு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சொல்லு ராசா. ஒண்ணு வேணாண்டி, ஒண்ணு வேணாம். அவனுக்கு இதே வலது காலை வெட்டி பக்கத்துல இந்த பெட் அதுல கடத்தி அந்த வெட்டின காலை என் கண்ணுக்கு முன்னாடி தொங்க விட்டு நான் வேடிக்கை பார்க்கணும். ஏங்க, அவனைத்தான் அரைமுறைமா பாத்துட்டீங்க, ஓடிட்டாடுறீங்க. அப்புறம் எதுக்கு அவனை தேடிக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு கழுதிய விழுங்க போய் தொலைறான். நான் முடிய வச்சே முகத்தை வரையறவன். படம் எல்லாம் வரைவீங்களா? பார்த்தா போதும், என் புருஷன் முகத்தை அப்படியே வரைஞ்சிட்டு வர்றா. சரி சரி, பொண்டாட்டி நீ மட்டும் இருந்துகிட்டு மத்த பொம்பளை வெளியே போய் நாங்க 4 பேர் அவருக்கு பொண்டாட்டிங்களா? நான் கண்ணாத்தா, அவ செல்லாத்தா, அவ பூவாத்தா, அவ பொண்ணாத்தா. 4 பொண்டாட்டியா? ஏண்டா என் புருஷன் உடம்புல தெம்பு இருக்கு. 4 என்ன 7 பொண்டாட்டி கூட வச்சுக்குவாரு. ஏண்டா உனக்கு கொட்டைதா? இந்த பாருங்க, நீங்க சொல்ல நிறைவேற்ற வரைக்கும் இந்த கண்ணாத்தா அவத்த கூந்தல முடியவே மாட்டா. இவன் நிக்கிற போச பார்த்தா நம்ம படத்தை வரைஞ்சிருவாங்களோ. அரிச்சந்திரு விசிறி மிஸ் இல்ல சார், உங்களுக்கு உண்மையிலேயே படம் வரைய தெரியுமா? உன்னை வரைஞ்சு காட்டவா? ஏன் படம் இருக்கு? ஏன் படம் வீட்டுல இருக்கு, சும்மா கேட்டேன். ஆமா, பேசாம புத்தூர் போலாம்ல? ஒரு 100, 120, 130 முடிஞ்சிரும்ல? நான் புத்தூருக்கு போறதுல உனக்கு என்ன சந்தோஷம்? ஒரு நிம்மதிதான். எது இல்லங்க, ஒண்ணு மண்ணா பழகிட்டான். அண்ணன் காடு சவரி மாசம் தம்பிக்கு சந்தோஷம். என்னங்க இந்தாங்க என்னது? போன குடு. சொல்றா துல்கானா. இருக்காடி சொல்றேன். 2 கஞ்சா கட்டி நம்ம அமிச்சிட்டியா? சித்தனும் பாண்டியனும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏய், வாங்கிட்டு போட்டாங்களாடா? யாரு? என் காலை உடச்ச வந்தானே, எப்படி தேடி கண்டுபிடிக்க மாட்டேன். கவலையை விடு. ஓகே, வச்சிடுறேன். எங்கடி? என்னங்க கோட்ரு சைடி சரி. உனக்கு கொஞ்சம். நான் காலம் பரவே ஆபீஸா காலையிலேயே ஆப்பா ஆஸ்பத்திரியில இந்த ஆட்டம் போடுறாங்களே. அர்ச்சந்திரா, இவங்களுக்கு நீ எம்மாத்திரப்படா. போச்சுரா, காலு போச்சுரா. அர்ச்சந்திரு, ஒரு கால் இல்லாம நீ எப்படா வாழ போற? எப்படி வாழ போற? அண்ணா கொஞ்சம் தள்ளி ஒரு கால் போடுறேன். ஏண்டா டேய், ஒரு போன் போட்டுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே, அது ஏன்டா காலை நாமப்படுத்துற? எங்க ஊர்ல அப்படித்தானே சொல்லுவாங்க. எந்த ஊர் உங்க ஊரு? திருப்பாச்சி. திருப்பாச்சியா? போங்கடா போங்கடா. அப்ப காலு போங்கடா போங்கடா போ. இந்த ஹாஸ்பிடல்ல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாதா? காலையில இருந்து காலையே நாமப்படுத்திட்டு இருக்காங்களே. பேசாம லீவை போட்டு கடப்பக்கம் போயிட வேண்டியதான். கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண பிறகு இப்ப கலப்படமே இல்ல. இன்னைக்கு நிம்மதியா உட்காந்து சாப்பிட வேண்டியதான். என்ன டார்ச்சர். சைடிஷ் என்ன வேணும்? சைடிஷ் ஊரா இருந்தா கொடுப்பா. ஊரா கிராக்கியா நீ? என்னப்பா அது? லெக் பீஸ் சார். அப்படின்னா கோழி காலு. அது தெரியுது, வலது காலா இடது காலா? யாருக்கு சார் தெரியும் அது? பாத்தீங்களா தம்பி, கோழிக்கால கொண்டாந்து வைக்க தெரிஞ்சவனுக்கு வலது காலது இடது காலதுன்னு தெரியல, அப்புறம் எப்படி சாப்பிடுறது? ஐயோ, கோழி அண்டாவில போட்டு அழைச்சிருக்கனால அது எந்த காலம் எவனுக்கே தெரியும்? குடுக்கிற காலத்துட்டு போயா. உங்களுக்கு தெரியாது தம்பி, அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஜெயிண்டாண்டிங் ஃபிகர். யாரு? என் மச்சான். கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, ராக்கெட் வெட்டின்னு
உலகத்துல உள்ள அத்தனை வெட்டிக்கு விட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டான். இந்த சொத்தெல்லாம் நாலா பக்கமும் சிதறி போயிடக்கூடாதுன்னு என்னோட பிறந்த அக்கா தங்கச்சி 4 பேரை வளைச்சு வளைச்சு கட்டி வச்சேன். வருமானம் கூடி வர்ற நேரத்துல எவனா ஒரு 4000 ரூபாய் மோட்டர் பைக் எடுத்துக்கிட்டு வந்து என் மச்சானுடைய வலது கால குறி வச்சு நொறுக்கி விட்டு ஓடி போயிட்டான். ஆஹா, வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோமே. ஓடிடுவானா? சரியா, அந்த பிரச்சனைக்கு இது ரைட்டா லெப்டாங்கிறதுக்கு என்னையா சம்பந்தம்? என்ன தம்பி லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிய? என்னைக்கே மச்சானே வலது கால நொறுக்கி விட்டு போனானோ அன்னையில இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த கோழி காலை கடிச்சாலும் சரி என் மச்சானுடைய காலை கடிச்சு திங்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட கேட்டேன், இது வலது காலா இடது காலான்னு தெரியாதுட்டு போயிட்டான். நீங்களாவது சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றியா சொல்றியா ஐயா? சொல்றீங்களா சொல்றீங்களா? மச்சான் தம்பி 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 என் மச்சான் சொல்றான், அவனோட வலது காலம் மட்டும் வெட்டினா போதுமா? அதுல என்ன கஞ்சத்தனம்? எல்லா காலையும் வெட்ட வேண்டியதானே. ஆனா எங்க அக்கா கிட்டிக்காரி அவ சொன்னா அவனை கொண்டாந்து நேர நிறுத்தி நடு மண்டையில இருந்து வெட்டி 2ஆ பிளந்துருன்னு. அது கரெக்ட் தானே தம்பி? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? நான் சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா. என் மச்சான் அவனுடைய மூஞ்சிய பாதி வரைஞ்சிட்டான், இன்னும் மீதி வரைஞ்சிட்டான்னு வை, அவனுடைய முகரையை கண்டுபிடிச்சு 2ஆ பிளந்துருவேன். என் மட்டும் ஆசை எப்படி? அடவாவியலா, சிட்டி பூராவே சொந்த பந்தம் பறந்து விரிஞ்சு கிடக்கு. பேசாம ஆஸ்பத்திரியிலே இருந்திருக்கலாம். ஆமா, இப்படி அக்கா தங்கச்சி மாமே மச்சன் எல்லாம் ஒரே சிந்தனையாவே இருக்கீங்களே. உனக்கு எந்த ஊரா ராஜா? காரைக்கால். ஊரு பேர்லயும் காலா? போங்கடா லவுடிங்கப்பா. தம்பி ரொம்ப காவாலி பே கூட்டமா உள்ள இருக்கு. என்ன பிடிவாதம்? காலை வெட்டாம விடமாட்டேன்னு 4 பொண்டாட்டியோட வந்து உட்காந்துருக்கானையா. நான் என்ன வேணும்னா செஞ்சேன்? என்ன பழிக்கு பழிதான் வாங்கணும்னா இந்த நாடு எப்படா முன்னேறும்? அடம் பிடிக்கிறாங்களே ஐயா. சரி, ஒரு கால் போனதுக்கு பின்னால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியலையே. பாப்போம். என்னென்ன ஒரு காலை காணும் முடிஞ்சு போச்சா? முடியணுமா உனக்கு? ரொம்ப நாள் எதிர்பார்க்கறியோ? எவ்வளவு வேலை இருக்கு? என் வேலையாவே அலையிறீ. மிச்சக்காரர, உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல கால் ஒட்டிக்கிச்சான். இன்னும் 2 நாள்ல வீட்டுக்கு போலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என் கால் ஓட்டுனது எனக்கு தெரியும்டா. இன்னும் 20 நாளானாலும் சரி அவனை தேடி பிடிச்சி அவன் காலை வெட்டாம விட மாட்டேன்டா. சரி சரி சரி, கோபப்படாதீங்க. ஒட்டுறது மறுபடியும் விளையிற போகுது. பாத்து பாத்து பாத்து. அண்ணே அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், வாங்க. அண்ணே வாங்க. 50க்கே அள்ளி தெளிப்பீங்க, 100ண்ணே. ஏய் வாடங்க. போடாங்கறாருல. இல்லங்க வாங்க. ஐயோ சொல்றா. அன்னைக்கு வண்டியை ஏத்தி என் காலை உடைச்சது யாரு? சொல்றா சொல்லு. மரியாதையா சொல்லுடா. அப்படியே உங்க பின்னாடி ஒரு வண்டி ரிவர்ஸ்ல போகுது பாருங்க. ஐயோ, கொலகாரிகளை கூப்பிடுறாங்க. என்னங்க என்ன ஆச்சு? காலை உடைச்சவன் அவன் தாண்டி. புடிங்கடி. சாமி, நான் என்ன பண்ணுவேன்? நல்ல யூனிஃபார்ம் போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறீங்க. அடிக்கமா நாலு பேர்த்தையும் மாட்டில நசுக்கி பிரிச்சுவாளுங்களே. என்னடா இது? ஹாஸ்பிடலுக்குள்ள ஸ்கேட்டிங் பண்ற? வாட் இஸ் திஸ்? ஹேப்பி பர்த்டே டு யூ. எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏய், இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இங்க நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவனை வேற எங்கேயாவது தள்ளிட்டு போடு.
ஐயோ 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 நான் எங்க மாமா எப்படி தப்பிப்பேன் உள்ள போயிட வேண்டியதான் 6 மணி சினிமா அட பாவியா இது நடக்குதா ஏய் சீக்கிரம் ஓடியா வேற ஓடியா ஓடியா இந்த இடத்துல அவங்க அடிச்சு ரோதுக்குள்ள நம்மளே பேண்டேஜ் போட வேண்டியதா ஏய் வெங்கடாச்சலபதி யாருக்கும் என் மேல ரொம்ப பக்தி போல. ஏய் வெங்கடாச்சலபதி ஏரியா கூப்பிடுறேன். அடிக்கிறானே அவத்து கையெடு. சாரி. அப்பா நில்லுடா ஐயோ ஐயோ பாவமே நம்ம புருஷனுக்காச்சும் ஒரு காவது அடிபட்டுருக்கு இவருக்கு உடம்பு முழுக்க முறிஞ்சு போயிருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டல் பேசிட்டு காண கம்பவுண்டிங்களா அலையானுங்க இவன் ஒருத்தன் உனக்கே கையில வச்சுக்கிட்டு பாய்ஸ் எஸ் மேடம் யார் இந்த பாடியை வெளியே தூக்கி போடுது? தெரியலங்க மேடம். தூக்கி மார்ச்சுவரியில போடுங்க. ஓகே மேடம். தூக்குடா தூக்கு. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உங்களுக்கு பாடம் நடத்த போறேன். டாக்டர் பாடம் நடத்தும் போது யாரும் பேசக்கூடாது. இல்ல பாடி பேசுது டாக்டர். நான் எங்க இருக்கேன்? நீங்கெல்லாம் யாரு? ஏன் எல்லாரும் என்னை பார்த்துட்டு ஓடுறாங்க?